ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கவின். இது உங்கள் சேனல் டேஸ்டி அட்லஸ். ஸோ நம்ம கூட பிஜே என்டர்டைன்மெண்ட் இருக்கிறாரு. அண்ட் இப்போ என்ன பண்ண போனால் நாங்கள் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட ரிவ்யூஸ்லாம். ஸோ அதுலேருந்து நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன வந்தோம்னா ஃபுட் சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் ரிவ்யூஸுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாதிரி சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து இந்த ஃபுட் சேலஞ்சுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணால் ஒரு 3 kg பிரியாணி வாங்கியிருக்கோம். அதில் ஆளுக்கு வந்து 1.5 kgயில் பிரியாணி சாப்பிட்டு சேலஞ்சை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இங்கே டைம் ரெடியாக இருக்குது அண்ட் வந்து பிரியாணியும் ரெடியாக இருக்குது. இதில் 3 kg பிரியாணி இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஆளுக்கு 1.5 பிரித்து சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு சேலஞ்சை முடித்து இதுக்கு முடிக்கும் போது ஒரு பெரிய ஒரு இது காத்துன்னு இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சரி இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆளுக்கு வந்து பிரியாணி பிரித்து வச்சாச்சு. வந்து இங்கே வந்து ரைட்டை வச்சுக்கினேன், மேலே குருமா ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு குருமா ஊற்றல? இல்லை, நான் தேவைப்படமா ஊற்றிக்கிறேன். ஓகே, தேவைப்பட குருமா ஊற்றிப்பாரு. அண்டு லெக் பீஸ் இருக்குது. ஸோ சார் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, பார்க்க வெறியாகிறாரு சார். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாமா? என்ன சார் இவ்வளோ கேவலமாக டைலாக் பேசுறீங்க? தமிழ் வாய்ஸே வரல. ஓகே, ரெடி, சாப்பிட ஆரம்பிக்கலாம். சார் சூடாக இருக்குது சார். ஆனால் அனல் வரல, அதான் சூடாக இருக்குது. ரெடி ரெடி ரெடி. டேஸ்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ சிக்கன் எடுக்க போகலாம். நீங்கள் எடுங்களேன். வாவ், எனக்கு பால் தோசை ரிவ்யூ சொல்கிறதுனாலே வந்து நான் வேறு சேலஞ்சுன்னு மறந்தே போயிட்டேன். டைம் வேறு ஓடுது இந்த பக்கம். சீக்கிரம் சாப்பிடு. இந்த சேலஞ்சாக சீக்கிரம் சாப்பிட்றது தானே. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ண போகிறோன்னா முடியும் போது யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் இருக்குது. தோத்தா எனக்கு அநேகமாக பார்த்தா நான் தான் குடும்பமே தோணுது. ஏன்னா நான் பேசினே இருக்கிறதுல கம்மியாக சாப்பிடணும்னு தோணுது எனக்கு. அங்கே பாருங்க நல்ல காக்கா. எனக்கு தெரியும் போயிட்டு தூள் மேலே வாய் சாட்டியோ. ஓஹோ, இருக்கட்டும். அதாவது கேட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நான் பேசியே நான் டைம் ஓட்டலாம் இவர்கிட்ட. ஆனால் அப்படி தான் நான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. நான் பொறுமையாகவே பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் வந்து என்னால் சாப்பிட முடியும்னு நினச்சி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க இந்த டைமில். இதேமாதிரி நாங்களும் நிறைய பேர் சேலஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண ரிவ்யூஸும் வரும், ஃபுட் சேலஞ்சஸும் வரும். ஆஹா, பாருங்க, 2 வாரம் வச்சேன், அதுக்கு அடைக்குது எனக்கு. அடைக்குது. எனக்கு என்னமோ வைக்கும்போது கம்மியாக வச்சுமே தெரியுது அவருக்கு. எனக்கு தான் அதிகமாக இருக்குது, அவனுக்கு கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் தான் காண்டாவான்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்றத பார்த்து அவர் ஃபீலே பண்ண மாட்டார். இவ்வளோ சாப்பிட சந்தோஷப்படுவார் அவர். அதுவே சாப்பிட்டீங்களா? வாய் வர வைக்கிறாரு இவர் வர. புரியுமா? சாப்பிடுங்க சார். எனக்கு கொட்டை மாதிரி கம்மியாக தெரிஞ்சு, எனக்கு சாப்பிடும் போது தெரியுது நிறைய வந்துட்டே இருக்கு எனக்கு. சார் பெல்ட்டை கைட்டு வைக்க போகிறாங்களாம். அப்படியா? பொறுமை நான் வெயிட் பண்ணுவா. இல்லை, சாப்பிடுங்க. தங்கமான மனசு.
புகை வருது பாருங்க. ஓகே ஓகேவா? அதாவது சைஸை பார்த்து இடம் போட சொல்கிறாங்கல்ல, அவ்வளோ பார்க்க தான் எப்படி இருக்கு, ஆனால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அதனால். ஏதோ குழியில் தோணுன மாதிரி எடுத்து வந்துன்னே இருக்கு. தர தெரியுது எதுக்கு குருமா ஒரு தேவைக்கு ஊற்றிக்கினாருன்னு. அவசரப்பட்டு குருமா மேலே ஊற்றிக்கினேன். கரெக்டு சார், நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. எட்டி பார்க்காதீங்க சார், வேணா கண்ணுங்க எதை எடுத்து வைக்கவா? இதுக்கே இப்படி தானறேன், போக போக என்ன பண்ண போகிறோம் தெரியல. நம்ம சேலஞ்ச் வின் பண்ணோம், 100 ரூபா நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அவரு சொல்ல 100 ரூபா எங்களுக்கு கிடைக்கணுமா? தள்ள வந்து நேருக்கு பேஸ் போர் வேற எல்லாம் கீழே தான் எல்லாம் சாப்பிடவே முடியல. ஆஹா முடியலடா. தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. என்னால் முடியும் சொல்லி சொல்லி பல பேர் இப்படி ஆகிறாங்க பொழுது. நிஜமாலுமே 1.5 kg தெரியலையே, இது அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கணும் போல இருக்கு. கறி பீஸ் நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்களா? இதெல்லாம் இருக்கும். சாப்பிடுங்க நாட்டம் பண்ணுறானே. ஜல்தி ஒரு தான் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. சீக்கிரம் முடிக்க சாப்பாட்டு ராமன் இவர் தான் எனக்கு பேர் கொடுத்துட்டாரம்மா. பாருங்க 10 வா இருக்குது. 10 வா இருக்குதா? ஆமா, இது நான் 10 டைம் சாப்பிட்டா தான் நல்லா முடிக்க முடியும். அவர் ஒரே வா அப்படியே நீங்க 10 வால ஏதோ ஒரு வா சொல்லுங்க. மதுரை வீரம் நானே. நீங்க எனக்கு அநியாயம் கட்டிங்க, அதனால முடிஞ்சு. முடிஞ்சிடுச்சா? எனக்கு பார்த்துக்கிறியா? தயவு செஞ்சு யாரும் வீட்டில் சாப்பிடாதீங்க இந்த மாரிலாம். சத்தியமாக முடியல என்னால். ஆஃப் ஆயிட்டா? ஸோ நான் வந்து 17 நிமிஷம் 55 செகண்ட் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இதை விட நிறைய பேர் கம்மி டைம் சாப்பிட்ருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு சாப்பிட முடியல. ஆக்சுவலாக வந்து பாதியில் டைமர் ஆஃப் ஆகிடுது. இவர் சாப்பிட்டது கண்டிப்பாக 23 நிமிஷம் போயிருக்கும். இதுக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்பா ஸோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஏதோ பாருங்க, ஏதோ வீடு கட்டுற கல் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு அவரு. ஏதாவது இப்போ நான் கேட்ட எலும்பு பீஸா? நீ கேட்ட அதுக்கப்புறம் ரைஸ் தான் இருக்குது. அதில் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஸோ இதேமாரி நாங்களும் வந்து நிறைய ஃபுட் சேலஞ்சு கொடுப்போம், ஃபுட் ரிவ்யூஸும் கொடுப்போம். ஸோ இந்தமாரி சேனல் நிறைய வெரைட்டியாக கொண்டு வரதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்டேட் ஆகினே இருக்கும். அண்டு அன்டில் தி பாய் ஃப்ரம் மறந்துட்டு பாருங்கள், எங்கள் சேனல் லிங்க் கீழே இருக்குது. ஸோ அது லிங்க் பாருங்கள். எங்கள் பேஜஸில் இருக்கிற எல்லா வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எங்கள் பேஜஸ் இருக்குது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறேங்க, டேஸ்டியில் பேஜ் இருக்கும். இப்போ புதுசாக இன்ஸ்டாகிராமில் வந்து பெல் பட்டன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதில் பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டப்புன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் பெல் பட்டன் நம்பிடுங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு டச் அப்படி பண்ணாலே பெல் பட்டன் டச் ஆகிடும். ஸோ அதுலேயும் பண்ணுங்கள். எதை மெசேஜ் பண்ணணும் அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே சார், முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டாரா இவரும்? ஸோ
உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கவின் மற்றும் பிஜே என்டர்டைன்மெண்ட். மறக்காம எங்க 2 பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை 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 பை.